தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் NAPS போர்ட்டலில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அப்ரெண்டிஷிப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ITI 10th 12th டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இந்த அப்ரெண்டிஷிப் ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ரெண்டிஷிப் ஜாப்ஸு, அப்ரெண்டிஷிப்போட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கில் இந்தியா போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்ரெண்டிஷிப் கோர்சஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அப்ரெண்டிஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் நமக்கு அப்ரெண்டிஷிப் மேலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த மெயின் பேஜ்லேயே இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே இந்த ஸ்க்ராலில் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஏதாவது மெயின் அப்ரெண்டிஷிப் டீட்டெயில்ஸு, ஏதாவது மெயின் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இது எல்லாமே மேலேயே போயிட்டுருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்க்ரால் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி முக்கியமான அப்ரெண்டிஷிப்ஸ் எல்லாம் மேலே ஸ்க்ரால்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே இந்த பேஜ் லைட்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்ரெண்டிஷிப்போட ஸ்டாட்டிக்ஸு, ஸ்டேட் வைஸோட KYC மேப்பு, ஏதாவது அப்ரெண்டிஷிப் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த டாப்பில் இருக்கக்கூடிய லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு இருக்கும். அந்த கேண்டிடேட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் கீழே பாருங்கள் லாகின் அஸ் அ கேண்டிடேட், ரெஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரெஜிஸ்டர் அஸ் அ கேண்டிடேட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் ITI ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ITI ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ITI சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணது மூலமாகவே நீங்கள் ITI சர்டிஃபிகேட்டை வச்சு டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ணிடலாம். ITI இல்லாதவங்க ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ITIக்கான வீடியோ வந்து நாளைக்கு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேப்சா கோடையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேப்சாக்கு கீழே இருக்க வெரிஃபை ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு கீழே அந்த கேப்சா கோடை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கேப்சா கோடை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கேப்சா கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கேப்சா வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. OTP என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஆக்டிவேஷன் லிங்க் உங்களுக்கு ஒரு கோடுமே வந்திருக்கும். அதாவது அப்ரெண்டிஷிப் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடு வந்திருக்கும். இது அவங்க ID. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா March 11, 2024 வரைக்கும் இந்த ID வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கு அதுக்குள்ளே போய் நீங்கள் இமெயிலில் வந்து உங்களோட லிங்க்கை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஜஸ்ட்டு மெயிலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஆக்டிவேட் லிங்க் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட்டு நீங்கள் மெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை மட்டும் டச் பண்ணாலே போதும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஒருவேளை ஆக்டிவேஷன் லிங்க் வரல அப்படின்னா அகெயின் அந்த லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அஸ் அ கேண்டிடேட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லிங்க் வராதவங்க இன்னொரு தடவை இதை கிளிக் பண்ணி லிங்க் அகெயின் வர வச்சு கூட லிங்க்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க்கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அகெயின் வந்து லாகின் கொடுத்து என்டர் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கு கீழே கேப்சாவை கொடுத்து வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அனுப்புறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த OTP அகெயின் என்ட்ரு பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் ஓகேன்னு மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா KYC நாட் டன், பேங்க் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள், DBT கான்ஸ் அண்ட் நாட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் யுவர் KYC அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம KYC தான் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணி கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஓடிபியை அகெயின் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி இந்த வெரிஃபை ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து as per your ஆதார் டீட்டெயில்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், தமிழ்நாடுன்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்கு. ஸோ அடுத்து உங்களோட பேரண்ட்ஸ் நேம் வந்திருக்கும், டாட்டர், மதர் அப்படின்னு வந்திருக்கும். அது யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த டாட்டர் இருக்காங்க இல்லை ஃபாதர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பானும், அம்மா பேர் கொடுத்துருந்தா அம்மானும், ஒய்ஃபோட பேர் கொடுத்துருந்தா ஒய்ஃப்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற இமேஜை நாங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதாரில் இருக்க ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தனி ஃபோட்டோ தான் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 4 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக க்ரியேட் ஆகிடும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு சைஸ் கன்வெர்ட் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி அதில் போய்ட்டு சைஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை பார்த்து சைஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து கூட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கு பின்னாடி கோ கொடுத்தீங்கன்னா EKYC டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட டேஷ்போர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 30% உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அபவுட் மீ அப்படின்னு இருக்கும். அதில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். நிறைய டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கும். ஸோ அதை நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்டு மதர் நேம் இருக்கும். அதில் மதர்ஸ் நேம் மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மாவோட பேரை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐடி ப்ரூஃப் டைப்னு இருக்கும். இதில் நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டுன்னு கிளிக் பண்ணி பேன் கார்டோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்படி ஃப்ரீ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வேளை உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லாட்டி கூட நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியவோ இல்லை அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆதார் கார்டை வந்து ஐடி ப்ரூஃபாக அப்லோட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஐடி கார்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேன் கார்டு தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரீ பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு பேன் வந்துடும். ஸோ அதனால் பேன் கார்டே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பேன் கார்டு பக்கத்தில் சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுவுமே 4 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸில் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேன் கார்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பேன் கார்டோட நம்பரையும் என்ட்ரு பண்ணணும். ஸோ பேன் கார்டு நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டேட் ஆஃப் டாமிசைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக தான் இருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு. அதே மாதிரி 4 MBக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏதாவது 10th சர்டிஃபிகேட், இது மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கேட்டகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு கேட்டிருப்பாங்க, இல்லை ஜென்ரல் கேட்டகிரியான்னு. நீங்கள் எந்த கேட்டகிரிக்கு கீழே வரீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அட்ரஸை பொறுத்தளவுக்கு அது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக அட்ரஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அட்ரஸ் இது இருந்துச்சுன்னா மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேண்டிடேட் சிக்னேச்சர் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் இமேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இதை பொறுத்தளவுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் ஒரு கையெழுத்தை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இப்போது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் மீ அப்படின்னு இருக்கும். இந்த அபவுட் மீல நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி அப்டேட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் 60% முடிஞ்சது. அடுத்து நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஜுகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் டைப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக ஸ்கீமில் ஏதாவது ட்ரெயின் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எதுமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th 12th காலேஜ் இந்த மாதிரி படிச்சிருக்கிறது. ட்ரைனிங் அண்டர் ஸ்கீம்ஸ்னால் ஏதாவது ஸ்கீம் கண்டரில் நீங்கள் ட்ரைனிங் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக படிச்சிருப்பீங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் 10th 12th ஐடிஐயா டிப்ளமோவா இல்லை டிகிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகிரி அண்டு செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் சயின்ஸா ஆர்ட்ஸா காமர்ஸான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ 10th 12th நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதுவே நீங்கள் ஐடிஐ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிஐ கொடுத்துட்டு ஐடிஐயில் என்சிவிடியா எஸ்சிவிடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. என்சிவிடி தான் எல்லோரும் படிச்சிருப்பாங்க மோஸ்ட்டாக, அதனால் என்சிவிடின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஐடிஐயில் என்ன ஸ்பெஷலைசேஷன் ஃபிட்ரா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஐடிஐ ரிசல்ட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னா ஐடிஐ ரிசல்ட் அவைட்டட்னு கொடுத்துட்டு அதுவும் எஸ்சிவிடியா என்சிவிடியா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிப்ளமோ அட்வான்ஸ்டு டிப்ளமோ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் இதை நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். டாக்டர் வரைக்கும் கூட கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் கீழே படிச்சிங்கன்றது மாதிரி கொடுத்துக்கணும். டிப்ளமோனா கண்டிப்பாக ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். 12th பெருசாக எந்த ஸ்பெஷலைசேஷனும் இருக்காது. இப்போ 12th சயின்ஸ் குரூப்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயோமேக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா பயோமேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் 12th ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஸ்கூலோட நேமு, ஐடிஐனா ஐடிஐயோட நேமு. அடுத்து அக்ரிகேட் மார்க்ஸ், அதாவது நீங்கள் 12th எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அந்த மார்க்ஸு. டோட்டல் மார்க்ஸில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க்ஸு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்கன்ற மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ டோட்டல் 12th 600 மார்க்னால் நீங்கள் அக்ரிகேட்டில் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்ற மாதிரி கொடுக்கணும். டோட்டல் மார்க்ஸில் 600ங்கிற மாதிரி கொடுக்கணும். இதே மாதிரி ஐடிஐனா ஐடிஐ சர்டிஃபிகேட்டை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜையுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஐடிஐ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 12th படிச்சுன்னா 12th ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட், 10th 10th ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சர்டிஃபிகேட்டை வச்சு கொடுத்துக்கோங்க. உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட்டில் அப்ராக்சிமேட் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதற்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ 12th மார்க் ஷீட் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அதை தவிர வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எல்லா மார்க் ஷீட்டையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அப்ரெண்டிஷிப்பில் ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிவில் வேணும்னா ஆட்டோமேட்டிவில், ஃபிட்டரில் வேணால் வெல்டர்ஸ் அண்ட் ஃபிட்டரில், எலக்ட்ரீஷியனில், மெக்கானிக் அசம்பிளியில் வேணால் மெக்கானிக் அசம்பிளியில், மொபைல் அசம்பிளினா மொபைல் அசம்பிளியில், அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் தேவைப்படுதோ அந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கை டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நீங்கள் அகெயின் ஹோம் பேஜ் வந்திருப்பீங்க. அதில் மேலே உங்கள் நேம் இருக்கும் பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க நேமை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் நீங்கள் டேஷ்போர்டில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இகேஒய்சி ஃபில் பண்ணிட்டோம். இப்போது பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்திருக்கும். அதில் போய்ட்டு எடிட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் சீடட் பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருப்பாங்க. உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பேங்க் அப்படிங்கிற நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அலோடு ஃபார் டிபிடிக்கெலாம் எஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் சேவிங் அக்கௌண்ட்டா நார்மல் அக்கௌண்ட்டாங்கிறதையும் கீழே கொடுத்துட்டு இஸ் தட் அபோவ் என்டர்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆர் சீடட் வித் ஆதார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் அப்டேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணி அகைன் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து 100% வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அப்ரெண்டிஷிப் ஏதாவது தேவைன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ அப்ரெண்டிஷிப்புக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மேலே அப்ரெண்டிஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் கோர்ஸ் டைப்பு, சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நிறைய பேர் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய கோர்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம், லொக்கேஷனை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், குவாலிஃபிகேஷனை வச்சு, ஜெண்டரை வச்சு, எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்ரெண்டிஷிப் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை வச்சு வேணால் அப்ரெண்டிஷிப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரெண்டிஷிப்பில் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ரெண்டிஷிப் ஓப்பன் ஆயிரும். இதுவே நீங்கள் ப்ரைவேட் அப்ரெண்டிஷிப்பாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிவ் அசம்பிளி ஆப்ரேட்டர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரெண்டிஷிப் வந்திருக்கும், அதில் அப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன் எங்கன்னு கேட்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதுங்க. ஜஸ்ட்டு இந்த அப்ரெண்டிஷிப் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அப்ரெண்டிஷிப் வந்து அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ அகெயின் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஷ்போர்டு பேஜில் நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ரெண்டிஷிப்போட டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸு, என்னென்ன அப்ரெண்டிஷிப்பு, எத்தனை வருஷங்கிற மாதிரி டோட்டல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதன் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ரெண்டிஷிப் போர்ட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட்ஸோ ஏதாவது இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நீங்கள் நின்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை பார்த்து உங்களோட அப்ரெண்டிஷிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.